சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாரானாலும் சரி, உங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் ஆஸ்வதிக்கப்படுவதற்கு, உங்கள் வேதனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், நெருக்கங்கள் மாறுவதற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களை வாழ வைப்பார். மனிதனுக்காக, மனுக்குலத்திற்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், இரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களை விடுவிப்பார். தேவனுடைய நாமம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் மகிமைப்படும். ஒவ்வொரு வாரமும் நாம் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு விதமான சத்தியங்களை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொள்வதான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, நித்திய வாழ்வுக்கு அஸ்திபாரமான ஒன்று. இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அநேகருடைய வாழ்க்கையில் இன்னும் மாற்றங்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. பல வருடங்கள் ஆனாலும் பிரச்சனை மாறவில்லை, கஷ்டங்கள் மாறவில்லை, தேவைகள் சந்திக்கப்படவில்லை, குறைவுகள் மாறவில்லை. பல போராட்டங்களுக்குள் தேவ ஜனங்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் இருக்கிற நிலைமையை பார்க்கிறோம். அநேகர் அங்கலாய்ப்போடு காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தில், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால சங்காரமாகிறார்கள். ஏசாயா 5:13 வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த விடுதலை, ஜெயம், நன்மை, உயர்வு நிலைத்திருக்க வேண்டுமானால், அவைகளை இந்த பூமியிலே நாம் சொந்தமாக்கி கொள்ள வேண்டுமானால், வேதம் சொல்லுகிறது, அறிவில்லாமையினால ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். என்ன அறிவு அப்படின்னா, யோவான் 8:32 ஆண்டவராக இயேசு சொன்னார், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேகருடைய வாழ்க்கையில் சுகத்தில் சங்காரம், சமாதானத்தில் சங்காரம், பிள்ளைகளின் வாழ்க்கையில் சங்காரம், அநேக பொருளாதாரத்தில் பலவிதமான சங்காரங்களை பார்க்க முடிகிறது. அநேகருடைய வாழ்க்கையில், தேவனை அறிந்த ஜனங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சிறை இருப்புக்குள் இருக்கிறார்கள். தேவனை தேடுகிறவர்கள் தான் வியாதி என்ற சிறை, கடன் என்ற சிறை, தரித்திரம் என்ற சிறை, பலவிதமான சிறை இருப்புக்குள் காணப்படுகிறார்கள். காரணம், என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள். ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்லுகிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அதே நேரத்தில் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே ஆண்டவராக இயேசுவை தேடுகிற, சேவிக்கிற, நேசிக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஒன்றை உள்ளத்தில் பதித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு போவது நல்லதுதான். ஆண்டவரை நிச்சயமாய் ஆலயத்தில் சென்று ஆராதிக்க வேண்டும். ஆனால் ஆராதிப்பதோடு நின்று விடாதபடி வேதத்திலிருந்து சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 17:17 சொல்லுகிறது, வசனமே சத்தியம். ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க, படிக்க 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 ஆண்டவர் நம்முடைய வெற்றி வாழ்வுக்கான சத்தியங்களை கற்றுக் கொடுப்பார். அந்த வரிசையில் நாம் அநேக காரியங்களை ஒவ்வொரு வாரமும் கற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தர் நம்முடைய மனக்கண்களை திறப்பாராக, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதாக. நீதிமொழிகளின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதி. குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனத்தை நம்ம எல்லாரும் அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம். ஜெயமோ கர்த்தரால் வரும், அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி, ஆண்டவரே ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொன்னீரே, நீ ஜெயத்தை தாரும் என்று நாம் ஜெபிக்கிறோம். ஒரு விதத்தில் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கது தான், அவர் ஜெயம் கொடுக்கிற தேவன் தான். ஆனால் அந்த வசனம் அதை மட்டும் சொல்லவில்லை. அதுக்கு முன்பதாக வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். அதாவது ஒவ்வொரு குதிரையும் என்றைக்கு யுத்த குதிரையாக மாறுகிறதோ அன்றைக்கு தான் ஜெயம்.
வேதத்தில் குதிரையை யாருக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்ப்போமானால், சகரியாவின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கிறோம், மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் மூண்டது, கடாக்களை தண்டித்தேன், சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தமது மந்தையை விசாரித்து, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய தம்முடைய மந்தையை விசாரித்து அவர்களை யுத்தத்திலே சிறந்த குதிரையாக நிறுத்துவார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனங்களை யுத்த குதிரையாக நிறுத்துவேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஆவிக்குரிய யூதா கோத்திரமாக இருக்கிறோம். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். ஸோ வேதம் நம்மை யுத்த குதிரை கோப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தமது யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக மாற்றுவார். அதாவது யுத்த குதிரையாக நான் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் ஒன்றை ஆழமாக பதித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கிற சேவிக்கிற நாம் ஏதோ கடமைக்காக ஆலயத்துக்கு சென்று வந்தால் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. சத்தியத்தை அறிய வேண்டும். பல சத்தியத்தில் ஒரு சத்தியம் சொல்லுகிறது, மகனே மகளே, நீ யுத்த குதிரையாக மாற வேண்டும். நீ என்றைக்கு யுத்த குதிரையாக மாறுகிறாயோ அன்றைக்கு தான் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் ஜெயத்தை நீ பார்க்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஜெயம், குடும்ப வாழ்க்கையில் ஜெயம், படிப்பில் ஜெயம், தொழிலில் ஜெயம், பரிசுத்தத்தில் ஜெயம், சமாதானமுள்ள வாழ்க்கையில் ஜெயம், எல்லா இடத்திலும் எல்லா பகுதிகளிலும் வெற்றியுள்ள வாழ்க்கையை நீ வாழ முடியும் மகனே என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அருமையானவர்களே, பொதுவாக வேதத்தில் 3 விதமான குதிரைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல சொல்லப்பட்ட குதிரை யுத்த குதிரையை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. முதலாவது சாதாரணமாக சவாரி செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிற குதிரைகள். இரண்டாவதாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம், மணவாளன் மணவாட்டியை பார்த்து சொல்லுகிறாள், என் பிரியமே, நீ பார்வோன் ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகளின் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். அதாவது பார்வோன் ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகளின் கூட்டத்துக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். முதலாவது சாதாரண குதிரைகள், ரெண்டாவதாக ரதத்தில் ராஜாக்கள் சொல்லுகிற ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள். இந்த குதிரைகள் மிகவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அழகு நிறைந்ததாக இருக்கும், கவர்ச்சிகரமானதாக இருக்கும், அலங்காரமாக இருக்கும். ராஜாவினுடைய ரதத்தில் பூட்டப்பட்டிருக்கிற குதிரைகள் மிக 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 அது அழகாக அருமையாக காணப்படும். இது 2வது ஒரு குதிரை. ஆனால் வேதம் சொல்லுது 3வது ஒரு குதிரை இருக்கிறது, அது யுத்த குதிரை. இந்த வேதம் சொல்லுகிறது, நீ யுத்த குதிரையாக மாறு, அப்படின்னா உன் வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் உனக்கு ஜெயத்தை தருவேன். ஸோ அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள ஒரு தாகம் உண்டாகட்டும், நமக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாகட்டும். ஆண்டவரே, நான் யுத்த குதிரையாக மாறணும். என்ன வேதம் அதோடு இணைத்து தான் சொல்கிறது. குதிரை, அதாவது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். விசேஷித்த பயிற்சிகளை கொடுத்து, விசேஷித்த ஆகாரங்களை கொடுத்து யுத்தத்துக்கென்று குதிரைகளை ஆயத்தம் செய்வார்கள். அதே போல ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் யுத்த குதிரையாக நம்ம வளர வேண்டும், யுத்த குதிரையாக நம்ம மாற வேண்டும். நம்ம யுத்த குதிரையாக மாற 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 நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் ஜெயமுள்ள வாழ்க்கையை, வெற்றியுள்ள வாழ்க்கையை எல்லா விதத்திலும் அனுபவிப்போம். ஸ்பிரிச்சுவல், ஃபிசிக்கல், மெட்டீரியல் எல்லா ஏரியாவிலும் வெற்றி சிறந்த வாழ்க்கை நம்ம வாழ முடியும், ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ முடியும். ஆகவே யுத்த குதிரையாக மாறுவதற்கு நம்ம அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னை யுத்த குதிரையாக மாற்றும் என்று சொல்லாதிருங்கள். நாம் தான் யுத்த குதிரையாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும், நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்படியானால் வேதம் யுத்த குதிரையை பற்றி என்ன சொல்லுகிறது? அதாவது யுத்த குதிரையின் தன்மைகள் என்ன? ஸோ அது தெரியுமானால் நான் யுத்த குதிரையா இல்லையா என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். உண்மையிலே நாம் யுத்த குதிரையாக இருப்போமானால் நிச்சயமா இன்னைக்கு இல்லாவிட்டால் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை தூக்கி நிறுத்தப்படும், உங்கள் வாழ்க்கையின் தோல்விகள் ஜெயமாய் மாறும். எந்த இடத்துல தோற்று போனீர்களோ, எந்த இடத்துல வெட்கப்பட்டீர்களோ, அதே இடத்துல உங்கள் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். வெட்கத்துக்கு பதிலாக உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்கும்படி செய்வார். ஆனால் யுத்த குதிரை என்ற அந்த தன்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். யுத்த குதிரையாக நாம் வாழ வேண்டும். அப்படியானால் யுத்த குதிரையின் தன்மைகள் என்ன என்பதை நாம் ஒவ்வொரு வாரமும் கொஞ்சம் கொஞ்சமாக சத்தியத்தை கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. யோபுவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து
ஒரு யுத்த குதிரையினுடைய தன்மைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்த குதிரையினுடைய கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படிப்பட்டவைகளாக இருந்தால் அது யுத்த குதிரை. ஸோ நாம் அதை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது நாம் ஆராய்ந்து பார்த்து யுத்த குதிரையாக மாறுவதற்கு நாம் அர்ப்பணிப்போமானால் நிச்சயமாக வாழ்க்கை மேன்மையாக இருக்கும். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, குதிரைக்கு நீ வீரியத்தை வைத்தாயோ, அதன் தொண்டையில் குமரலை வைத்தாயோ. முதலாவதாக கீழே ஃபுல்லாக படித்து பார்த்தா அது யுத்த குதிரை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. யுத்த குதிரை தன்மையில் மிக முக்கியமான ஒன்று, குதிரைக்கு நீ வீரியத்தை வைத்தாயோ. அப்படியானால் யுத்த குதிரை பார்க்க பியூட்டிஃபுல்லாக இருக்காது. யுத்த குதிரை சாதாரண குதிரை மாதிரி இருக்காது. அது பலமுள்ளதாக இருக்கும், வீரியம் உள்ளதாக இருக்கும். அதுக்கு விசேஷித்த பயிற்சிகளை கொடுத்து அதில் சதைகள் நரம்புகள் எல்லாம் இரும்பு போல ஆமென் காணப்படும். அது எதற்கும் பயப்படாது. யுத்த குதிரைக்குள்ள பலன், அதாவது வீரியம் நிறைந்ததாக காணப்படும். குதிரைக்கு நீ வீரியத்தை வைத்தாயோ. அன்பு தேவஜனமே, யுத்த குதிரை என்றால் அது வீரியம் உள்ளதாக இருக்க வேண்டும். யுத்த குதிரையானால் அது பலசாலியாக பலமுள்ளதாக இருக்கும், மிக பலமுள்ளதாக இருக்கும். நம்ம ஆராய்ந்து பார்ப்போமா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் வீரியம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதாவது பலன் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. என்ன பலன்? எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி சொல்லுகிறார், கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். வேதம் சொல்லுகிறது அவருடைய சத்துவத்தின் வல்லமையில் பலப்படுங்கள் என்று வேதம் சொல்லுவதை நான் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது வசனத்திலே பவுல் இப்படி சொல்லுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் அரண்களை மாம்சத்துக்கு ஏற்றவைகளாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. ஸோ நல்ல கவனியுங்கள், யுத்த குதிரையை போல நமக்குள்ள தேவனுடைய பலன் இருக்க வேண்டும். அந்த வீரியம் இருந்தால் நாம் வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை, ஜெயமுள்ள வாழ்க்கையை வாழ்வது நிச்சயம். அது மட்டுமல்ல, சங்கீதம் 84:5 வாசிக்கிறோம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்வார்கள், கண்ணீரை களிப்பாய் மாற்றுவார்கள். அவர்கள் வாழ்க்கையில் துக்கம் சந்தோஷமாய் மாறும், அவருடைய வாழ்க்கையில் தோல்வி ஜெயமாய் மாறும். எவர்கள் வாழ்க்கையில்? உம்மிலே பலன் கொள்ளுகிறவர்கள். எங்களுடைய பலன் மாம்சத்துக்கு ஏற்றவர்களாக இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு அது தேவ வல்லமுள்ளதாக இருக்கிறது. கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுவதை நான் பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, ஆபகுக் 3வது அதிகாரம் 19 வாசிக்கிறோம், ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணினார். ஆண்டவருடைய பலன் இருந்ததுனால ஆமென், மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணினார். அன்பு தேவ ஜனமே, பிரைஸ் தி லார்ட். யுத்த குதிரை வீரியம் உள்ளது, வீரியம் உள்ளது. அப்படியானால் நமக்குள்ள வீரியம் என்றால் ஸ்ட்ரென்த், பலன் காணப்பட வேண்டும். எதில் பலன் காணப்பட வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். நீங்கள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 16, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். இன்றைய பகுதியை நிறைவு செய்ய போகிறோம். அடுத்த வாரத்தில் தொடர்ந்து இதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். தொடர்ந்து இந்த சீரீஸை பாருங்கள். எதில் பலன் அடைய வேண்டும்? மாம்சத்தில் அல்ல, ஆவில பலன். ஆவில பலன் அதிகரிக்க 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 யுத்த குதிரையாக மாறுகிறோம். யுத்த குதிரையாக மாற மாற வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் ஜெயத்தை, மேன்மையை பெற்றுக்கொள்வோம். எப்படி ஆவில பலன் கொள்வது என்பதை தொடர்ந்து அடுத்த நாட்களிலே நாம் அடுத்த வாரத்தில் தியானிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமாக. கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். தகப்பனே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீர். அந்த சத்தியம் சொல்லுகிறது, நீ யுத்த குதிரையாக மாறுவாயானால் குதிரை இத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் யுத்த குதிரையாக மாற்றப்பட்டு ஒரு ஜெயமுள்ள, வெற்றியுள்ள, மகிமையுள்ள, மேன்மையான வாழ்க்கை வாழ விரும்புகிறீர். ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த நாளிலே உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் பலப்பட, உள்ளான மனுஷன்ல ஆண்டவரே
சத்துவத்தின் வல்லமையில பலப்பட அனுகிரகம் செய்வீராக. தொடர்ந்து எப்படி பலப்படுவது என்பதை கற்றுக் கொடுங்க. உங்களுடைய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாஸ்டர் எஸ் ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.